அரசியல் கட்சி தலைவராக இருக்கு கண்ணியம் இல்லாமல் எது கண்ணியம்னு சொல்லுங்க. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்தபோது நீங்கள்லாம் என்ன? அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசிச்சு நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசித்து வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ணுற? எப்படி முடிவு பண்ணுற நீ? நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா நீ, நாசமா போவடா. என்னோட கண்ணீர் நீ என்ன பண்ண போது பார், உன்னை என்ன பண்ண போது பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.